ஏகேக்கு வந்து பயங்கர தில்லு. ஃபோன் வந்து போயிட்டு இருக்கதாங்க இருக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தேவை, ஏதாவது ஒன்று போட்டுன்னே இருக்கணும். என்னாச்சுன்னு எல்லாம் நானாக இருந்தாலும் கேட்க தான் போகிறோம், நீங்களாக இருந்தாலும் கேட்க தான் போகிறீங்க. அது என்னாச்சு, ஏன் அப்படி என்னான்னு. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து திரும்பவும் காமெடியனா எல்லாம் ஒன்று தானே. காமெடியனா கதாநாயகனாக இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. காமெடியனாக இருக்கும்போது ஒரு டூயட்டு, ஒரு ஃபைட்டு கிடைக்காது, அவ்வளவுதான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அது கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளவுதான். கதை தானங்க முக்கியம். மூட நம்பிக்கையும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் சக மனிதர்களாக வந்து கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பொங்கல். எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை வந்து அனைவரும் சமத்துவமாய், சகோதரத்துவமாய், ஒற்றுமையாய் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை வந்து இந்த பொங்கல் திருநாள் தான். இந்த பொங்கல் மாதிரி, இந்த சமத்துவம் மாதிரி பொங்கல் வந்து பொங்கட்டும். எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். போகி பண்டிகை அன்னைக்கு வந்து உங்க படத்தோட லான்ச் நடக்குது. மருதம் படத்துக்கு ஆடி லான்ச் பண்ணிருக்காங்க. சரி. போகி படத்து அதான் இதுவா? அப்படியா? இன்னும் போல்டாவா? கேக்குதா? ஏம்பா உங்களுக்கு கேட்கணுமா, மைக் கேட்கணுமா? சரி, ஓகே. அதான் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுங்கிறது வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா உழவர் திருநாள். தமிழர்களாக வந்து எல்லாருமே வந்து ஒரு புது உடையெல்லாம் உடுத்தி அதை மற்றற்ற மகிழ்ச்சியில் கரும்புலாம் கட்டிக்கின்னு ஜாலியாக கிராமத்து வண்டிங்களில் வந்து சந்தோஷமாக எல்லோரும் வந்து போகிற ஒரு நினைவுகள்ங்கிறது வந்து காலகாலமாக வந்து இன்னும் மாறாத வந்து இதுனா அந்த பண்டிகை கால கொண்டாட்டங்கள் தான். அதாவது பொங்கல் அப்படின்னாலே புது படங்கள் ரிலீஸ் ஆகும். படங்கள் வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் அந்த சந்தோஷத்தை விட ஒரு படத்தோட லான்ச் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல தரமான ஒரு படம். உங்களுக்கு படம் மருதம்ங்கிற ஒரு படம், வாழ்வியலை வந்து உண்மை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு திரைப்படம். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் ஜேபேபி பார்த்துட்டு வித்தாரத்தை தான் என்னை கூப்பிட்டு இது பண்ணார். ஜேபேபி கூப்பிட்டு டெய்லி ஃபோன் பண்ணி வாழ்த்துவார். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்கன்னு. ஒரு நல்ல கலைஞன்கிட்ட இருந்து இந்த பாராட்டு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வித்தார்த்தை வந்து இந்த மாதிரியான நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டார். ரொம்ப யதார்த்தமான படங்களை அவர் வந்து நம்மளை மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒரு நாளும் நான் பார்த்தேன், இன்றைக்கி என் குடும்பத்தோடு பார்த்தோம், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பார்த்தேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அந்த இயக்குனருக்கு என் மூலிமா நம்பர் கேட்டு பேசி வாழ்த்தினார், பாராட்டினார். அப்படி இருக்கும்போது இம்மிடியேட்டாக நம்ம ஒரு படம் பண்ணணும்னு யாரோ ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டக்குன்னு என்னை கூப்பிட்டு இது மாதிரி நடிக்க வச்சார். அது ரொம்ப பட்ஜெட்டாக சிக்கனமாக பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அது நமக்கு இன்றைக்கி தங்கக்கூடிய ஹோட்டலாக இருக்கட்டும், வசதிகள் வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு வளர்ந்து வர நடிகனுக்கு கிடைக்கிற ஒரு இது தான். அது அட்டாச்மெண்ட் தான். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ராணிப்பேட்டைங்கிறது ஒரு மலை கிராமத்தில் போயிட்டு நல்ல வெயில், உங்களுக்கு தெரியும் வேலூர் வெயில் எப்படி இருக்குன்னு, அதில் வந்து ஷூட்டிங் தான். சரி, ஓகேன்னு அவரே மண்ணில் படுத்து சக மனிதனாக வாழ்ந்துருக்கிறார் படத்தில் பார்க்கும் போதும். அப்புறம் நம்ம என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இணைஞ்சி கொஞ்சமாக பண்ண வேண்டிய சீன் வந்து இன்னும் அதிகமாக 2 நாள் பண்ண வேண்டியது 4 நாள் ஆக்கி அதில் வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம கேரக்டர் இதுவாக்கி அங்கங்கே நம்மளுடைய சொந்த டைலாக்குங்கெல்லாம் கொஞ்சம் போட்டு உள்ளே போட்டு ஒரு திருப்தியாக ஒரு படமாக முடித்து இன்றைக்கி அதை பார்க்க போகும்போது நல்லா அருவமாக இருந்தது. ஒரு அழகான ஒரு தமிழ் பெயர் மருதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயின் வித்தார்த்தம் 2 பேரும் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. போஸ்டரில் பார்த்திங்கனாலே அவ்வளோ ஒரு லைவாக இருக்கும். பார்க்கும் போதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். சில போஸ்டர்களே வந்து கதையை சொல்லும். அந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை சொல்கிற படம் தான் இந்த படம் மருதம். இயக்குனர் கஜேந்திரன் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். ரொம்ப 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 எளிமையாக அவர் குழந்தைய இது பண்ண, அவருக்கு மனைவியான கூட இருந்துக்கிட்டு ரொம்ப ஒரு குடும்பம் அப்படி இருக்கும். நம்ம என்ன இயல்பாக சொல்ல வரோமோ அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க. வழக்கம் போல் எல்லா படமும் பார்த்துட்டு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படமும் பாருங்கள். இன்றைக்கி இது வந்து நமக்கு போஸ்டர் டிசைனிங் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த பொங்கல் நாளில் நான் நடித்த படத்துக்கு இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒன்று வந்திருக்கிறோம். அது சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கல. இப்போ நம்ம பொங்கல் வாழ்த்தை சொல்கிறோம்னா ஏதாவது ஒரு சேனலில் கூப்பிட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். இல்லை நம்மளுடைய ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு விளம்பரம் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு நம்ம இதை பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இல்லையா? உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்கிறது அந்த சந்தோஷமும் இதில் சேர்ந்துக்கும். பழத்தில் கழுதலும் புதுலும்
ஒண்ணு இருக்குண்ணே. சரி. என்னன்னா இப்ப வந்து மாறன் அண்ணன் எதை வந்து தள்ளி வைக்க போறாரு, எதை வந்து ஈர்க்க போறாரு, எடுத்துக்க போறாரு? அதுதாங்க நான் எடுத்தோடனே சமத்துவ பொங்கல்னு சொன்னேன் இல்லையா, சகோதரத்துவம் சமத்துவங்கிறது இருக்கு இல்லையா. இதில் வந்து எல்லா மூட நம்பிக்கையும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் சக மனிதர்களாக வந்து கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பொங்கல். இந்த பொங்கலுங்கிற திருநாளே தமிழர் திருநாள், உழவர் திருநாளுங்கிறத அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை எதுன்னா தமிழர்களுடைய பண்டிகை, ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கல் வந்து இதுக்கப்புறமும் வந்து ஒரு சமத்துவமாக வந்து இருக்கணும், அந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஆனா இப்ப வந்து படங்களை பாத்தீங்கன்னா நிறைய காமெடி சீன்ஸ்ல வந்து காமெடி இருக்க மாட்டேங்குது. இப்ப வந்து மாறன் அண்ணனோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, என்னடா நம்ம நல்ல படம் பண்றாங்க, சில படம் ஓட மாட்டேங்குது, சில படம் ஓடுது, நல்ல படம் இல்லைன்னா கூட ஓடுது, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, நமக்கு இப்போ நல்லா இருக்கிற படம் ஓடுது அப்படின்னா ஏன் ஓடுதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. நல்லா இல்லாத படம் ஓடலை அப்படின்னா ஏன் ஓடலைன்னு அதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. மக்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இப்போதைக்கு காலகட்டங்களில் வந்து எப்படின்னா, ஒரு சின்ன படமோ இல்லை ஒரு பெரிய படமோ ஏதாவது வந்ததுன்னா அவங்க மைண்ட் செட்டில் வந்து என்ன வருதுன்னா, இந்த படம் வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணி தேட்டருக்கு போய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுச்சு. என்ன காரணம்னா, ஓடிடியில் இந்த படம் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துடும், அப்போ நம்ம ஃபேமிலியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகுனா, ஒரு சின்ன படங்கள்லாம் வந்து என்ன பண்ணால் ஃபேமிலிக்கு மெனக்கட்டு செலவு பண்ணி போய் பார்க்குறத மேக்ஸிமம் தவிர்க்கிறாங்க. அது அந்த மனநிலைங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்குது. ஏன்னா ஓடிடிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுவாக இருக்குது. ஓடிடி தான் இன்றைக்கி படங்கள் ஓடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டரில் கூட ஒரு ஜேபிஎபிலாம் உங்களுக்கு தெரியும், தியேட்டரை விட ஓடிடியில் தான் ஓடுது. போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, இப்போது பாட்டில் ராதான்னு சொல்லி ஒரு படம் நீலம் ப்ரொடக்ஷன்லேயே ஒன்று, குரு சோமசுந்தரம் வந்து நம்ம தினகரன் இயக்கி இருக்கிற படம் பாட்டில் ராதான். ஜேபிபி மாதிரியான ஒரு உண்மை சம்பவத்துக்கு உண்டான படம் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேபிபி மாதிரியாக இருக்கும். நான் ஜேபிபி மாதிரி ஃபுல் கதையாக பண்ணலை, கொஞ்சமாக தான் வருவேன். நல்ல படம் அது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம், இந்த மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் சொல்கிறேன், இந்த படத்தை தேடி ப்ரொமோஷன் நல்லா இருக்குதுன்னு படம் வந்து சொல்லி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் அது வந்து செவி வழியாக கேட்டு அப்படி தேட்டருக்கு போகிறவங்க இருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து படங்கள் ஒரு நாள் 2 நாள் வந்து தேட்டர்களில் வந்து எண்ணிக்கை குறைச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட ஷோ இன்னும் போட்டிருப்பாங்க, 10 மணி ஷோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தா யாருமே நைட் ஷோ நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு போக மாட்டாங்க. அது மாதிரி எண்ணிக்கை குறைய தேட்டருங்க. இப்போல்லாம் வந்து படங்களை சனி ஞாயிறு தான் தேட்டர்லேயே ஓட்டுறாங்க. நான் ஒரு படம் பார்க்கணும், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், எல்லாம் நைட்டு 10 மணிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்க்குறேன் 4 காட்சிகளும் இருக்குது. நான் அப்படி தான் பார்த்தேன். சனி ஞாயிறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தேட்டரில் ஜனங்க வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வந்த உடனே அந்த எப்படி ஷோ போட்டு கரண்ட்டு கட்டு ஏசி அது இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மதகத ராஜா வந்து பாருங்கள், 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரிலீஸ், இன்றைக்கி பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் இன்றைக்கி படம் பார்த்தீங்கன்னா. அது வந்து அதே இன்றைக்கி தேட்டராக போகிறாங்க. அது என்னென்னா இப்போ லீவு, அது பொங்கல் லீவு அது இதுங்கிறதுனால கூட்டமாக எங்காவது போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் எல்லாருமே. நல்ல படங்கள்லாம் சில நேரங்களில் வந்து வேறு ஒரு விஷயமா வந்து இப்போ நீங்கள் ஜேபிபி பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்துருச்சு, 8 ஷோ ஓட்டினாங்க எங்களது. நான்லாம் திருச்சி ஷூட்டிங்கில் இருக்கிறேன், நான் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் படம் பார்க்கலாம், 2 ஷோ போட்டிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு திருச்சியில் மஞ்சுமல் பாய்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியே கூட்டமாக வந்து கேரளாவில் மக்கள்லாம் வந்து பஸ்ஸில் வந்து இங்கே நம்ம ரசிக்கிறது அவங்க கொண்டாடுறாங்க. இங்கே ரூம் போட்டு அவங்க வந்து தங்கி கொண்டாடுறாங்க. ஏன்னா முழுக்க கேரளா சினிமாலாம் நம்ம தமிழ் சினிமா தான் போயிட்டுருக்கோம், அங்கே எல்லாம் ரசிப்பாங்க. அவங்க படம் அப்படின்னும் போதோ அதில் நம்ம பாட்டம் வேறு இருக்குதுல கலந்து வேறு லெவலில் கொண்டாடுறாங்க. சில இந்த ஜேபிபி தானே இதில் பார்த்துக்கலாம், ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இதுவாகிட்டு இன்றைக்கி ஓடிடியில் அதை படம் பார்க்காத ஆளே கிடையாது. நான் எங்கள் மக்கள் எல்லாரும் சந்திக்கிறோம், எல்லாருமே எனக்கு கேட்குறது இப்போதைக்கு ஜேபிபி தான். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கி தந்த படம் அது. ஆனால் மாறன் வந்து இப்போ காமெடி பண்ணுவார், இப்போ கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சார். மாறனுக்கு காமெடி ரோல் பிடிக்குதா, கேரக்டர் ரோல் பண்ணார் இப்போதைக்கு? எனக்கு அதுதான் இப்போ என்ன காமெடியனாக கொண்டாடின விட ஜேபிஏபிங்கிற ஒரு படம் கேரக்டராக பண்ண படங்கள் தான் ரொம்ப அதிகமாக கொண்டாடுறாங்க, நம்மளை மிக அளவில் பாராட்டுறாங்க. வித்தியாசம்தான். நான் எடுத்த உடனே கேரக்டர் ரோலாக வந்திருந்தேன்னு வச்சிங்களேன், அது தெரிஞ்சிருக்குமா என்னங்கிறது தெரியாது. நம்ம ஒரு கேரக்டராக இருக்கும். நம்ம காமெடியனாக வந்து பல வருஷங்கள் அதிலே இருந்து திடீர்னு ஒரு கேரக்டர் ரோலாக வந்து ஒன்று பண்ணும் போதும் பரவாயில்ல, இவருக்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுதுன்னு ஒரு இது வருது இல்லை, ஒரு கொஸ்டின் வருது இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன் நான். ஆனால் இப்போ விமர்சனமும் இருக்கிறது ஓகேண்ணே. ஆனால் வந்து விஜய் சார் வந்து விஷால் சார் வந்து என்ன பண்ணார், உடம்பு சரியாமல் கூட ப்ரமோஷனுக்கு வந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ நிறைய ட்ரோல் பண்ணாங்க. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அந்த நேரத்தில்? அது சொல்கிறது தானேங்க. அது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வராரு, அவருடைய இது ஆக்டிவேஷன் ஒரு மாதிரி இருக்குதுன்னா
எல்லாருமே கேட்குற விஷயங்கள் தானே அது. என்ன ஆச்சுன்னு எல்லாம் நானாக இருந்தாலும் கேட்க தான் போகிறோம், நீங்களாக இருந்தாலும் கேட்க தான் போகிறீங்க. அது என்ன ஆச்சு, ஏன் அப்படி என்னன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்து. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாங்க. அது நீங்க பாத்தீங்களா? அது வரதானே செய்யாது. ரெண்டு பக்கமும் இருக்குல்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே விமர்சனங்கள் வந்து படாத இது இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும். உங்க நண்பர் 11 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சந்தானம் சார் வந்து காமெடி வந்து அப்ளாஸ் பண்றாங்க மக்கள். எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுதான் விஷயம். அதுதான் என்கிட்ட நான் வந்து கேட்கும் போதுவே, நீங்கள் ஏன் மறுபடியும் ஒரு காமெடியனா பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஒரே விஷயம் வந்து என்னென்னா, இது வரைக்கும் ஒரு 15 படம் அவர் பண்ணாருன்னா 10 படம் வந்து பெரிய ஹிட்டு. நீங்கள் இப்போ அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே இப்படித்தால இருந்து A1, சக்கப்போடு போட்ராஜா, ஒடுகு பெற்றார் சாமி, டிக்கிலோனா, அப்புறம் தில்லுக்கு துட்டு 1, 2, DD 1, இப்போ 2 ஷூட்டிங் போயிட்டுருக்குது. எல்லாமே ஹிட்டு தான், பெரிய ஹிட்டு தான். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து திரும்பவும் காமெடியனா, எல்லாம் ஒன்று தானே. காமெடியனா கதாநாயகனாக இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. காமெடியனாக இருக்கும்போது ஒரு டூயட்டு, ஒரு ஃபைட்டு கிடைக்காது, அவ்வளவுதான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அது கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளவுதான். கதை தானேங்க முக்கியம். எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம கதையின் நாயகனான்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதுதானே யார் நடித்தாலும் புதுசாக வரவங்க இல்லை காமெடியனாக நடிக்கிறவங்க கதையின் நாயகனாகன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கதையின் நாயகனாக அவர் நடிச்சிட்டு இருக்கிறார். அதில் காமெடியாக இருந்து தானே எல்லா படங்களும் ஓடி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா A1 அதெல்லாம் வந்து ஹிட் ஆகிருக்குதான். அவர் மறுபடியும் வந்து ஒரு காமெடியனும் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் என்ன இருக்குது. பல ஹீரோக்களுக்கு வந்து ஒரு பல டைரக்டர்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அவர் அந்த படத்தில் அவர் காமெடியன் பண்ணாருன்னா வந்து இருக்கும். அவர் வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ணுறாருன்னா காமெடியனாக இருந்தால் ஒரு 20 படம் பண்ணலாம், அவ்வளோதான். தவிர மற்றபடி வந்து அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இதான் நான் அவர் கூடவே இருக்கிறதுனால இதான் என்னுடைய பதில். எப்பவுமே ஏகேனா ரொம்ப அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கேன். 2-3 நேரத்தில் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து கார் ரேஸில் ஜெயிச்சிருக்காரு, 3rd பிளேஸ் வந்திருக்காரு, மக்களே கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் எப்போ இன்னும் வரவாது தெரியல. நீங்கள் எப்படி பாருங்க? நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்க்குறேன், அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு இந்த மாதிரியான ரியல் ஆன விஷயங்கள்லாம் ஈடுபடும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறதுன்னு. நமக்கு வந்து உருவம் தான் முக்கியம் ஸ்க்ரீனில். அது ஏதாவது ஒன்றாச்சு டேமேஜ் ஆச்சுன்னா கூட அது படப்பு இப்போ எல்லாருக்குமே ஒரு மனசு கஷ்டமாயிடும். அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ ஏன்பா பார்த்துப்பா அப்படிக்கிட்டின்னு. நம்ம அப்படி பார்த்தா நார்மலாக இதில் தான் போகிறோம், நடு ரோட்டில் எல்லாமே பிளாட்ஃபார்மில் தான் போகிறோம். அதில் வந்து ஏற்றுறானுங்களே, அது மாதிரி அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏகேக்கு வந்து பயங்கர தில்லு. 23 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அவரோட விருப்பம் இருக்கு. பயங்கரங்க இது. இப்போ அதான் அந்த அவர் வந்து அந்த வின் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கும் வந்து பக்கத்தில் இருந்தோம்னா அந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அந்த மாதிரி ஒரு இது தானே இது. ஒரு சூப்பராக போய் ஒரு நம்ம தமிழர் வந்து ஒரு இடத்துல போய் ஜெயிச்சு கொள்ளணும்னா அது அதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் நமக்கு. அஜித் வந்து முன்னாடி யாரும் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி பண்ணி யாரும் பார்த்தது. அவர் பிடிச்ச ஃபீல்டில் வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ட்ரோல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க. ஃபோன் வந்து போயிட்டு இருக்கதாங்க இருக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தேவை, ஏதாவது ஒன்று போட்டுன்னே இருக்கணும். நம்ம பிரபலமாகணுங்கிறதுக்காக நம்ம இது மீடியா கொடுக்குறோம். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்து போடுறாங்க, அதே மீடியாவில் தான் எடுத்து போடுறாங்க. ரெண்டும் மாறி மாறி தானே வரும். அது விமர்சனங்கள்ங்கிறது மாறி மாறி வரும். அதை பற்றி நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பண்ணலன்னா இன்னொருத்தர் பண்ணிட்டு போயின்னே இருக்க போகிறாங்க. அதுதான் எங்கே இருந்தாலும் வந்து நமக்கு அதுதான் சொல்கிறோம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். போதுங்கிற முறையில் இதோடு நான் நிறுத்திக்கிறேன். போதும். வணக்கம், நன்றி.